அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. மீண்டும் வாங்க சேர்ந்து சொல்வோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எல்லோரும் கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. உற்சாகமாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே.
ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. ஓ துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. ரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். துதிகன மகிமையுமே மனதோடு செலுத்தினோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம். நன்மை செய்தவர்க்கே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. இக்காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. இக்காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை. கைகளை தட்டி பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. மீண்டுமாக சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை. கடைசி ஒரு முறை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நாம் வரலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபமனோ. பரலோக பிதாவே, துதிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற
ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய வார்த்தையை ஆவியானவரே நீர் அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசுராமான செழிப்பான வாழ்க்கையை நாம் பெற்று அனுபவிக்கும்படி பாருங்கள், நாமும் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் ஒரு பகுதியை செய்து முடித்திருக்கிறார் சிலுவையிலே. நாம் ஒரு காரியத்தை செய்யணும். என்னென்னா, தேவன் எதை அவர் முக்கியத்துவத்தை படுத்திருக்கிறாரோ அதுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனமனுகிறவனை நான் கனமனுவேன் என்று. குறிப்பாக மக்கள் வந்து ஜெபிக்கிறத வரவேற்கிறோம், வாசிக்கிற வரவேற்கிற நல்ல காரியங்கள் தான். ஆனாலும் அநேக இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை மரியாதையை கொடுக்காது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையாக, பல மக்களுடைய வாழ்க்கையிலே சில தோல்வியாக, சிலருக்கு பாருங்கள் ஏழ்மைத்தனமாக, தருத்திரமாக, வியாதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் என்னென்னா ஆண்டவராக இயேசுடைய வார்த்தை தான். என்ன வேதம் சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. பிசாசானவன் அவன் திருடுகிறவனாய், கொல்லுகிறவனாய், அழிக்கிறவனாய் எங்கே பார்த்தாலும் சுற்றி திரிகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய ஜீவன் அவருடைய வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை படுத்தணும். சங்கீதம் 138ஆம் அதிகாரத்தில் தான் 2ஆம் வசனம் சொல்கிறாரு, சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் அவர் தமது வார்த்தையை மையப்படுத்தியிருக்கிறார் என்று. இப்போ தேவனுடைய வார்த்தையை அவர் வந்து மையப்படுத்துகிறார், அவர் கனமனுகிறார். இப்போ இன்றைக்கும் நாம் அவர் எதை மையப்படுத்தியிருக்கிறாரோ, எதை கனமனுகிறாரோ அதை நாம் மையப்படுத்தி கனப்படுத்த வேண்டும். அப்போ எப்படி கனப்படுத்துறது, எப்படி மையப்படுத்துறது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நல்லா வந்து பாருங்கள் கேட்க கற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இதயத்துக்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்று. அப்போ தேவனுடைய வார்த்தையை நல்லா கேட்டு அதை நம்முடைய சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையிலே ஜீவனாக ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையை நாம் வந்து நல்லா தியானிக்கணும். தியானிக்கிறதுனா பலவிதமான காரியங்களை வந்து தவறான ரீதியில் சிந்திச்சு, அநேக மக்களுடைய வாழ்க்கையில் வந்து பல தவறான காரியங்கள் ஏன் நடக்குதுன்னா, தவறான காரியங்களை உங்களோட மனதில் என்ன பண்ணுறாங்க, தியானிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. இப்போ நம்ம செய்யலாம் வாய்க்கணும்னா கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். மூன்றாவது பாருங்கள், பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனையே இல்லைன்னா அது வந்து என்ன, பரலோகத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து பூலோகத்தில் தான் இருக்கோம். ஏன்னா இந்த பூலோகத்தில் இருக்கிறதுனால பூலோகத்தில் பிசாசும் இருக்குது, அதனால் சில பிரச்சனைகள் வருது. ஆனாலும் பிரச்சனைகளை குறித்து நாம் பேசக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும் என்று சொல்கிறார். பாருங்கள், ஒரு வியாதியோ அல்லது சில காரியங்களோ வரும்போது உடனே நம்ம அதை வந்து ரொம்ப பெருசாக பேசி அதை ஊரெல்லாம் போய் சொல்லி அதன் மூலமாக சில பிரச்சனைகளை நாம் இழுத்துக்கொள்ளக்கூடாது. மதுரையில் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், ஆனால் சொல்ல கொட்டினா என்ன பண்ண முடியாது, அல்ல முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த வார்த்தைக்கான பலனை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். அதனால தான் மிக கவனமாக நம்ம பேச வேண்டும். அதனால் பிரச்சனையை குறித்து பேச வேண்டாம். பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு பேச வேணாம். பிரச்சனையை பார்த்து என்ன செய்வோம், பேசுவோம். சரி, அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து பேச வேண்டும்.
எவனாயில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையிலே ஆகும். மற்ற யார் நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் ஆக போகிறது இல்லவே இல்லை. உங்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை குறித்து சொல்லுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே யாராக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி அப்படின்றத பற்றி நீங்கள் வேதம் என்ன சொல்லுதோ அதை குறித்து நீங்கள் பேசுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். அடுத்து யாக்கோபின் நிறுவம் 1 அதிகாரம் 22 வசனத்தில் நம்ம பார்த்தோம், உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், கேட்கறது மட்டுமல்லாமல் அதை செய்யும்படி நாம் தீர்மானிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவராக இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆனால் இன்னைக்கு நாம் ஒன்று செய்யணும், என்னென்னா விசுவாசித்து அவையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய கையிலே இருக்குது. அதை நம்ம பாருங்கள், எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை அந்த விசுவாசத்திலே தேவன் வைத்திருக்கிறார். வேதம் சொல்ல. அப்போ விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னீங்கன்னா, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று ரோமர் 10 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது அதனால் நமக்கு என்ன வருது, விசுவாசம் ஏற்படுகிறது. விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி பாருங்கள், எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, நம்பப்படுகளின் உறுதி காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது என்பதுதான் விசுவாசம். நம்பப்படுகளின் உறுதி கண்டிப்பாக நடக்கும், ஆனால் என் கண்ணு முன்னால் தெரியல, என்ன செய்யும், கண்டிப்பாக நடக்கும் என்பதுதான் விசுவாசம். அப்போ இந்த விசுவாசத்தை நாம் அதை பாருங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். அப்போ இந்த விசுவாசத்தில் பார்க்கும்போது விசுவாச வாழ்க்கையை வாழணும். குறிப்பாக பாருங்கள், கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த விசுவாச வார்த்தையை செயல்படுத்த வேண்டும், வாழ வேண்டும். அதை பற்றி தான் எபிரேயர் 11 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். என்னென்னா அங்கே பல காரியங்களை பற்றி பார்த்தோம். குறிப்பாக எபிரேய நிருபத்தினுடைய ஆசிரியர் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை எடுத்து புதிய ஏற்பாட்டில் போதிக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அநேகர் என்ன சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அவர் சொல்லப்பட்டிருக்க வாக்குத்தத்தங்கள்லாம் அந்த பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சிருச்சு, அது புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் செல்லுபடியாகுதுன்ற மாதிரி அநேக பிரசங்கியார்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது முழுக்க தவறான ஒன்று. நல்ல கவனிங்க, ஒரு 10 ரூபா இருக்குன்னு வச்சுங்க, அந்த 10 ரூபாய்க்குள்ள என்ன இருக்குது, இன்னொரு 5 ரூபாயும் இருக்குன்னு தானே அர்த்தம். அநேகருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், அந்த புதிய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே பழைய ஏற்பாடு உள்ள என்ன செய்துங்க இருக்குது. அப்போ என்னென்னா பாருங்கள், இந்த அநேகர் ரொம்ப தவறாத சொல்லிடுறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவராக இயேசு போதித்தார். பேதுரு, யோவான், யாக்கோப்பு, பவுல் போன்றவர்கள் புதிய ஏற்பாட்டில் போதிக்கிறத நம்ம பார்க்குறோம். எடுத்து அங்கே கூடிய காரியங்களை எடுத்து இங்கே என்ன செய்கிறாங்க, போதிக்கிறாங்க. சரி, அப்படி அங்கே சொல்லும்போது எபிரேயர் 11 அதிகாரம் ஒரு விசுவாச வாழ்க்கையை நிறைந்த ஒரு அதிகாரம். விசுவாசத்தை செயல்படுத்தி அதில் வெற்றி பெற்ற மக்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அதில் எபிரேயர் 11:30 சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, எரிகோ கோட்டை எப்படிப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்குது, அந்த கோட்டை எப்படி விழுந்தது என்பதை அங்கே நம்ம பார்க்குறோம். அதில் எபிரேயர் 11 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே பாருங்கள், எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. என்னதுன்னா, எரிகோ கோட்டையின் அந்த எரிகோ பட்டணத்தினுடைய மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டது, விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. எரிகோ பட்டணத்தில் ஒரு பெரிய கோட்டை இருக்குது. கோட்டைனா ஒரு 4 அங்கல கோட்டை, 4 அங்கல சோறு மாதிரி கிடையாது, அதாவது ஒரு அடி சோறு மாடியெல்லாம் இல்லை. இது எப்படின்னா 2 ரதங்கள் போய் திரும்பிடலாம் அந்த மாதிரி போகக்கூடிய அந்த அளவுக்கு பெரிய அகலமான ரதம் அந்த கோட்டையாக அது இருக்குது. அப்படிப்பட்ட கோட்டை எப்படி விசுவாசத்தினால் விழுகும் என்று சொன்னால், அந்த விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னா, அது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். விசுவாசம் என்றது எப்படிப்பட்டது, அது எப்படி வேலை செய்கிறது, அதுக்கு எப்படிப்பட்ட தன்மை இருக்குது. 3 காரியங்கள் சொல்லப்படுது. ஒன்று விசுவாசம் எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்டதாக இருக்குது, அதனுடைய குவாலிட்டி என்ன, அதனுடைய. 2வது விசுவாசம் அது எப்படி வேலை செய்கிறது, அது எப்படி வேலை செய்யும். 3வது அதுக்குள்ளே என்ன தன்மை இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம். அப்போ இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் ஒரு பகுதிக்கு குறிப்பாக பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் 11 அதிகாரம் 23 வசனத்தில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எவனாயில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்
அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும் என்று அவங்க பேசின போது, ஆண்டவராக இயேசு பேசின போது அந்த மலையே பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்றார். அப்படின்னா ஒரு மலை பெயர்க்கத்தக்கக்கூடிய அளவுக்கு இந்த விசுவாசத்துக்குள்ளே என்ன இருக்குதுங்க? ஒரு பெரிய வல்லமை இருக்குது, ஒரு பெரிய பவர் இருக்குது. அப்படி தான் நம்ம சொல்லணும், வல்லமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் எடுங்க. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே சொல்கிறத பார்க்குறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பாருங்கள், இந்த இடத்துல வந்து மரித்து போய் 4 நாளான ஒரு லாசரு என்ற ஒரு மனுஷனை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க கல்லறையில். அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. 4 நாளான பிறகு ஆண்டவராக இயேசு வந்து அந்த ஊருக்கு வர்றாரு. அங்கே அந்த மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரியை சந்திக்கிறாரு. ஒரு நேரம் எங்கே போகிறாரு? கல்லறை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்னால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 39வது வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நல்லா கவனிங்களேன். போய் அடக்கம் பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு, நாரும் அப்படின்றத அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவராய சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படின்னா ஒரு மரித்து போன மனுஷனை கூட என்ன பண்ண முடியும்? இந்த விசுவாசம் உயிரோட எழுப்பம் என்பதை ஆண்டவராய சொல்கிறார். மரித்து போயாச்சு, செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நாறுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை இந்த விசுவாசம், தேவனுடைய வார்த்தையாகிய அந்த விசுவாசம், அது என்ன பண்ணுது? எழுப்புகிறது. அப்போ விசுவாசத்துக்கு ஒரு பெரிய மாபெரும் வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த விசுவாசம் வந்து இங்கே இதே விசுவாசத்தோடு தான் பழைய ஏற்பாட்டு காலங்களிலேயும் அங்கே இந்த எரிகோ கோட்டை என்ன பண்ணியிருக்குது? அது விழுகுது. இதை பற்றி எடுங்க, நம்ம எடுத்துக்கொள்வோம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்து ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கங்கள் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். நல்ல கவனிங்க, ஒரு இது இந்த இவ்வளோ பெரிய ஒரு எரிகோ கோட்டை வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் 7 நாள் போங்க. ஜனங்கள் எல்லாரும் போனோம். 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை பிடிக்கணும். உடன்படிக்கை பெட்டி கூட வருது. போகும்போது ஒவ்வொரு நாள்லையும் ஒரு முறை அந்த பட்டணத்தை சுற்றி பாருங்கள். அந்த வசனத்தில் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் வசனத்தில் 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். அந்தபடி நூனின் குமாரனாய் இயேசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சனத்தாரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்களுக்கு முன் யுத்த சர்வத்தானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. இயேசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம்.
ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்த ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே ராத்தங்கினார்கள். நல்ல கவனிங்க, 7 எக்காலங்களை பிடிக்கக்கூடிய அந்த 7 ஆசாரியர்களும் சுற்றிக்கிட்டே வர்றாங்க. கிட்டத்தட்ட நான் கடந்த வாரமே சொன்னேன், 13 முறை அவங்க சுற்ற வேண்டியதாக சுற்றிகிட்டே வர்றாங்க. ஒரு நாள் வர்றாங்க, ஒரு சுற்றிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாள்லையும் சுற்றிட்டு கடைசி 7வது நாள் அன்றைக்கி இவங்க என்ன பண்ணுறாங்க, 7 முறை சுற்றணும். 7 முறை பாருங்கள், அந்த பட்டணத்தை சொல்லி சுற்றிடணும். சுற்றிட்டு அவங்க 7வது முறை சுற்றும் போது எக்காலங்களை ஊதுனாங்க. அப்படி ஊதும்போது அந்த எரிகோ கோட்டை என்ன பண்ணிச்சுங்க, இடிந்து அந்த எரிகோ மதுரை சுவர் அப்படியே இடிந்து கீழே விழுந்துருச்சு. நல்லா கவனிங்க, இதை அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஊதுனீங்கன்னா என்ன பண்ணிடும், சுற்றி எதுக்கு பேசாமல் கொள்ளாமல் சுற்றி எக்காலம் எடுத்து ஊதுனீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யும், இடிந்து விழுந்துரும் என்று சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் சொன்னால், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கீபோர்டு இங்கே இருக்கு இல்லையா, இதை ஒரு அமுக்கி சத்தம் வந்துச்சுன்னா ஒரு பெரிய கோட்டையை விழுந்துடும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்புறது கஷ்டம் இல்லையா உங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எக்காலங்களை எடுத்து நீங்கள் ஊதும் போது என்ன ஆகும், 7 நாள் சுற்றி நீங்கள் எக்காலம் எடுத்து ஊதும் போது இந்த எரிகோ கோட்டையினுடைய மதுர் சுவர் என்ன பண்ணும், இடிந்து கீழே விழுந்துருன்னு சொல்கிறார். இதை பார்க்கணுன்னா என்னென்னா ஒரு பெரிய விசுவாசம் வேணும். அப்போ எப்படின்னா பாருங்கள், இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நாம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசிப்பதற்கு ஒரு விசுவாச பார்வை வேண்டும். ஒரு விசுவாச பார்வை நமக்கு வேண்டும். அந்த விசுவாச பார்வை இருக்கும்போது தான், நீங்கள் விசுவாசத்தோடு அதை பார்க்கும்போது தான் என்ன நடக்குன்னா, ஏன்னா எப்படி பார்க்குறீங்கன்னா விசுவாசத்தோட, இந்த மது சுவரை காட்டிலையும் என் கூட இருக்கிற தேவன் பெரியவர், என் சார்பாக இருக்கிற தேவன் பெரியவர், என்னுடைய சார்பாக அந்த மதுர் சுவரை அவர் என்ன பண்ணுவார், இடித்து தள்ளுவார் என்று நாம் அந்த மதுர் சுவர் இருக்கக்கூடியதை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு நம்முடைய சார்பாக இருக்கிறார் என்பதை அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கும் கூட சில நேரங்களில் சில பணப்பிரச்சனைகளோ அல்லது வியாதியோ அல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகளோ வரும்போது பிரச்சனைகளை பிசாசு ரொம்ப பெருசாக எரியோ கோட்டமாய் காமிக்கிறான். ஆனால் நம்ம அதை பார்த்துட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. அதை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். வேதம் சொல்லுது, பாருங்கள், உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் என்று. அப்போ நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறபடினாலே நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு பக்கத்தில் யாரை வச்சு பார்க்கணும் அப்படின்னா, நம்மளை வச்சு பார்த்தா பிரச்சனை பெருசாக தெரியும், நம்ம கம்மியாக இருக்கும். ஆனால் பிரச்சனைக்கு முன்னால் யாரை நிப்பாட்டுங்க, ஆண்டவரை நிப்பாட்டுங்க. ஆண்டவரை நிப்பாட்டினீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் கண்டிப்பாக தரமட்டமாக போயிடும். அதுதான் நாங்கள் எரிகோ கோட்டை, அந்த கோட்டை, அந்த எரிகோ பட்டணத்துடைய மதுரை சூழல் நடந்த விஷயம். அப்போ தேவனை நாம் நோக்கி பார்த்து அவர் என்னுடைய சார்பாக செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் என்று, எனக்காக என்னுடைய சார்பாக என்று அவர் அந்த எரிகோ கோட்டையை இடித்து தள்ளுவார் என்று நாம் விசுவாசிக்கக்கூடிய அந்த பார்வையுள்ள மக்களாக நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய பார்வை ஒரு விசுவாச பார்வையாக இருக்க வேண்டும். ஏன்னா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, யோசுவா 6:2 என்னன்னா, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். கடந்த காலத்தை பற்றி பேசுகிறார். நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியலனா கூட படிக்காதவங்களோட விஷயம் தெரியும். என்ன சொல்லுவான்னா, கடந்த காலம்னு ஒன்று இருக்குது, நிகழ்காலம்னு ஒன்று இருக்குது, எதிர்காலம்னு இருக்குது இல்லையா. ஃபாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃபியூச்சர்னு சொல்லி 3 காலங்கள் இருக்குது. இங்கே இவர் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று ஃபாஸ்ட்டில் சொல்கிறார். கடந்த காலத்தை பற்றி சொல்கிறாரு. அது ஏற்கனவே கொடுத்தேன்றதான் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், மனுஷனால் சொன்னால் அவனால் செய்ய முடியுமோ முடியாதுன்னு சந்தேகப்படுவோம். ஆனால் தேவன் சொன்னால் அவர் கண்டிப்பாக செய்தே ஆவார். அதனால தான் அவர் இன்னும் நடக்கலை, அந்த கோட்டை இன்னும் விழுகலை. ஆனால் அவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணேன், ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா நான் சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்ய, விழுந்தே ஆகும். அப்போ இதுதான் பாருங்கள் விசுவாசம். என்னுடைய சார்பாக ஆண்டவர் இருக்கிறார், அவர் மீது நம்முடைய விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணுங்க, வைக்க வேண்டும். அவரை பார்க்க வேண்டும், நமக்கு முன்பாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு பெரிய ஒரு விசுவாச பார்வையோடு இருக்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாமிச கண்களின் அடிப்படையில் இல்லாமல் நாம் ஒரு பெரிய விசுவாசத்தின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்று பார்க்கலாம். எடுங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து நடவாமல் நாம் எப்படி இருக்கிறோமா, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா,
தரிசித்து நடக்கிறதில்ல. கண்ணு முன்னால் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருந்தால் தான் நான் இதை நம்புவேன், எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும், அதெல்லாம் கிடைச்சா தான் நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன். அப்படி கிடையாது. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம அதை விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா 6ஆம் வசனத்தில், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து. தரிசித்து நடக்கிறதுனா ஒரு ஆள் நேருக்கு நேராக சந்திக்கிறது. விசுவாசிக்கிறதுனா அந்த ஆளே இங்கே இல்லை, ஆனால் அவர் எனக்கு அதை செய்வார்ன்றதை நம்புகிறோம். அதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசம். அப்போ இந்த தரிசித்து நடக்கிறது பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தரிசித்து நடவாமல் நாம் எப்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், விசுவாசித்து. விசுவாச கண்களோடு என்னுடைய சார்பாக ஆண்டவர் இருக்கிறார், அவர் எனக்காக செய்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை நாம் என்ன செய்யணுங்க, பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு பெரிய விசுவாச பார்வை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாச பார்வையில் நம்ம பார்க்கும்போது தான் சில பிரச்சனைகள் வரும்போது அதையும் அப்படி பார்க்க முடியும். ஒருவேளை வியாதி வருதுன்னு வச்சுங்க, வியாதியை பிசாசு கொண்டு வர்றான். உலகத்தில் பாருங்கள் இருக்கிறனால பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. உலகத்தில் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உலகத்தில் ஒவ்வொரு நாளையும் விதவிதமாக பிசாசு பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரான். ஆனால் பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையோட நம்மளுக்குள்ளே இருக்கிற தேவன் என்னது, பெரியவர். அப்போ வியாதி அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். சொல்லுது சங்கீதம் பாருங்கள், ஏசாயா 53:5, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மீது அவருடைய காயங்களால் குணமானீர்கள் என்று. 1 பேதுரு 2:24 சொல்லுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசுதாமே தமது சரீரத்திலே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒருவேளை வியாதியை பிசாசு காமிச்சிட்டு இருந்தாலும், அது நமக்கு பெருசாக தெரிஞ்சாலும் நம்ம சொல்லணும், இயேசுவின் காயங்களால் நான் குணமாயிட்டேன். ஏன் குணமானேன்னா, என்னுடைய சார்பாக இயேசு சிலுவையில் வியாதிகளையும் சுமந்து தீர்த்து விட்டார். எப்படிங்க, ஆனால் வலிக்குதே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் சொல்கிறேன், உணர்ச்சியின் அடிப்படையில் இல்லாமல், அது வலிக்கிறதெல்லாம் உண்மைதான், அதை நம்ம மறுக்கலை. ஆனாலும் அந்த வியாதியை கொடுக்கக்கூடிய பிசாசை காட்டிலும் வியாதியை ஜெயித்த இயேசு பெரியவர், நம்மை சோமாக்கக்கூடிய தேவன் பெரியவர் என்று அவரை நாம் விசுவாசித்து, அவர் எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் என்று நாம் விசுவாசிக்கும் போது அங்கே என்னது நடக்குது, அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார். ஒருவேளை சில நேரங்களில் பணப்பிரச்சனைகள் வருது. பணப்பிரச்சனை வந்த உடனே மக்களுக்கு என்ன வருதுன்னா, பக்கத்தில் எங்கேயாவது கடை வாங்கலாமான்ற எண்ணம் தான் வருது. வேதம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்குகிறார் என்று. அப்போ அவர் நம்முடைய தேவையை சந்திக்கும் போது யாரோ ஒரு மனுஷன் நம்முடைய தேவையை சந்திக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்போ நம்முடைய தேவை அவர் என்ன செய்வாருங்க, சந்திப்பார். அப்போ இதுதான் பாருங்கள் என்னது பெரிய விசுவாசம். அப்போ நம்முடைய பார்வை ஒரு விசுவாச பார்வையோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 23:1 சொல்லுது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவரே மெய்ப்பராக இருக்கிறதுனால நான் எனக்கு ஒரு நாள் ஒரு குறையும் ஏற்படுறதில்லை. சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னா. அப்போ அவரை தேடுனா எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு தேவன் கொடுப்பார் என்பதை நான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷனோட கூட நம்ம பண்ணுகிற உறவு இருக்குதே, இந்த உறவு ஐம்புலன்களினால் இந்த உறவு கொள்கிறோம். கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, தொடுதல், இந்த ஐம்புலன்களை வச்சு தான் என்ன பண்ணுறோம், மனுஷன் ஒரு உறவாடுறோம். இல்லைன்னா ஆவின்னு சொல்லிடுவாங்க இல்லையா, உங்களுக்கு கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, தொடுதல், இதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம், பழகிறோம், அன்பு கூறுகிறோம் இல்லையா. அதுதான் பாருங்கள் மனுஷனுடைய உறவு. ஐம்புலன் இல்லைன்னா நீங்கள் உறவாட முடியாது, அப்படி தான் உறவாட முடியும். ஆனால் ஆண்டவரோடு கூட நீங்கள் எப்படி உறவாட முடியும்னா, இந்த ஐம்புலன்களை வச்சு உறவாட முடியாது. எப்படின்னா ஆவிக்குரிய அடிப்படையில் என்ன பண்ணுங்க, அவர் கூட உறவாட வேண்டும். ஆவிக்குரிய ஒரு அறிவோடு ஆவிக்குரிய ரீதியில் தான் அவரை என்ன பண்ணணும், உறவாட வேண்டும். அந்த உறவு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. பாருங்கள், எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசத்தை பற்றி அவர் சொல்கிறாரு, தேவன் உண்டென்றும் தம்மை தேடவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ அதுதான் பாருங்கள் விசுவாசம். கண்டிப்பாக அவரை தேடுனா நான் பலனை பெற்றுக்கொள்வேன். எனக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி வந்திருக்கிறேன்னா நிச்சயமாக எனக்கு பலன் வரும். ஒருத்தர் என்ன கேட்டார், வேலைக்கு போனால் சம்பளம் கொடுக்குறாங்க, சர்ச்சுக்கு வந்தால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டார். பாருங்கள், நான் சொல்கிறேன், வேலைக்கு போனால் சம்பளம் கொடுக்குறாங்களா, அதை விட பெருசு கொடுக்குறோம். என்னென்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இங்கே என்ன செய்யுதுங்க, வருது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பலத்தை கொடுக்குறார் ஆண்டவர். வேதம் சொல்லுது, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிற தேவன். பாருங்கள், உபாகமம் 8:17 சொல்லுது, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிற தேவன். அப்போ இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும்
சுகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரியதிலே வந்து அவரோடு கூட உறவாட வேண்டும். அந்த ஆவிக்குரிய ஒரு கண்ணோடு நாம் என்ன செய்யணும் பார்க்கணும். மற்ற ரட்சிக்கப்படாத மனுஷன் கொண்டு அது விளங்காது. நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, என்னங்க அவங்க இயேசு அதெல்லாம் பண்ணிடுவாரா இதெல்லாம் பண்ணிடுவாரா தான் பேசுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆவிக்குரியதில் விசுவாசத்தோடு நீங்கள் அவரை தேடுறீங்கன்னா, அதான் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் கொடுக்கப்படும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு கூட என்னது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்போ எப்படின்னா, அவரை தேடும் போது அது விசுவாசத்தோடு தேடும்போது கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் ஒவ்வொரு காரியங்களையும், இன்னொரு சிலர்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் இயேசுன்னு சொல்கிறீங்க, அவரை காமிங்கன்றாங்க. இப்படி ஆளெல்லாம் கேட்குறாலாம் இருக்குது பார்த்தீங்களா, காமிங்கன்றாங்க. நம்ம சொல்லணும் பாருங்கள், அவர் வந்து வேதம் சொல்லுது, அவர் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதான் பாருங்க வந்து விசுவாசம். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் இருக்கிறாரு, சரி காற்று இந்த உலகத்தில் வந்து இருக்குதா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கீங்க, என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இருக்கிறோம், இருக்குதுன்னு சொல்கிறோம். ஏன்? கண்ணை இது வரைக்கும் காற்றை கண்ணால் பார்க்கவே இல்லையே, இல்லையா? நம்ம சுவாசிக்கிறோம், ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், வெளியில் வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய வேறு அந்த காற்று வெளியே போகுது. மரம் செடி கொடியெல்லாம் என்ன பண்ணுது? அது பூரா பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன கொடுக்குது? ஆக்சிஜனை கொடுக்குது. அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள், விஞ்ஞானபூர்வமாக மக்கள் நம்புகிறாங்களா இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், இந்த காற்று இருக்குது, இவ்வளோலாம் இருக்கிறதெல்லாம் நம்பும் போது, நம்ம சுவாசிக்கிறோமே இதெல்லாம் நம்பும் போது, இதெல்லாம் உருவாக்கின தேவன் ஒரு இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்ணுறாங்க? விசுவாசிக்க வேண்டும். அதான் விசுவாசம். அப்போ நம்முடைய பார்வை வந்து ஒரு பெரிய விசுவாச பார்வையாக அது இருக்க வேண்டும். எப்படி இருக்குன்னா, எந்த சூழ்நிலையிலையும் அந்த பார்வை சரியாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு தேசத்தில் ஒரு அப்பா பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போனாராம். ரெஸ்டாரண்ட்டில் கூட்டு போய், ஹோட்டலுக்கு கூட்டு போய் அப்படியே உட்காந்துட்டாராம் சோர்வோடு. ஆனால் அந்த பிள்ளைய பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படியே அங்கே இங்கே ஓடுதான், இங்கே ஓடுதான், அங்கே ஓடுதான், ஒரே அந்த ரெஸ்டாரண்ட்டே ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு, அங்கே இங்கேயும் தூக்கி போடுறது பண்ணுறது அது பண்ணுறது பண்ணிகிட்டு இருந்துச்சான். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தவர் எந்திரிச்சு என்ன பண்ணாராம், அவரை போய் கேட்டாராம், ஆமாம் உங்கள் பிள்ளை இவ்வளோ சேட்டை பண்ணுதே, கொஞ்சமாவது உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியலையா அப்படின்னோடனே இவர் அப்படியே எந்திரிச்சாராம் பாருங்க, அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு தூக்கத்தில் இருக்கிற மாதிரி எந்திரிச்சாராம். எந்திரிச்சிட்டு சொன்னாராம், அந்த பிள்ளைய சேட்டை பண்ணுறலாம் எனக்கு தெரியுது, நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நானும் பார்க்குறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு காரணத்தினால அந்த அவங்கள இந்த நேரத்தில் என்னால் என்ன பண்ண முடியல, அவங்கள வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியலன்னாராம். உடனே இவர் சொன்னாராம், என்ன இவ்வளவு இந்த ரெஸ்டாரண்ட் போட்டு இந்த மாதிரி படாவப்படுத்திட்டு இருக்கு இந்த பிள்ளைங்க, இங்கேருந்து சேர் அங்கே தூக்குது, அங்கேருந்து இங்கே தூக்கி போடுது, எல்லாம் விளாண்டுது, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு, ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் உட்காந்துருக்கீங்களே பிள்ளைகளை விட்டு அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாராம், இப்போது ஒரு செய்தி வந்துச்சு, என்னுடைய மனைவி வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன், அவள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவள் செத்து போயிட்டா. அந்த செய்தியை நான் வந்து கேட்டேன். நான் கேட்ட உடனே என்னால் வந்து அதை வந்து என்னால் ஜீரணிக்க முடியல. அப்படி இருந்த உடனே இந்த விஷயத்தை அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க, இந்த ஒரு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எல்கேஜி படிக்கிற மாதிரி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு போய் நான் எப்படி அதை சொல்ல முடியும், அவங்கள்ட்ட இதை போய் சொல்கிற அளவுக்கு உங்களால் புரிஞ்சுக்கிறவும் முடியாதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் சொன்னாராம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, நான் இந்த பிள்ளைகளை உடனே சரி பண்ணிடுறேன் அப்படின்னாராம். உடனே அந்த பக்கத்தில் இருக்க ஆள் வந்து சொன்னாராம், சார் என்னையை மன்னிச்சுங்க அப்படின்னாராம். என்னையை மன்னிச்சுங்க, ஏன்னா அந்த பிள்ளையை இவ்வளவு தொந்தரவு பண்ணணும்னு மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனால் அந்த பிள்ளையை தொந்தரவு பண்ணால் கூட நீங்கள் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அதனால் உங்களுக்கு நடந்த சம்பவம் ரொம்ப அது மோசமான ஒன்று, அதனால் தயவுசெய்து என்னையை மன்னிச்சுக்குங்க, நான் அப்படி பேசுனதுக்காக, இந்த பிள்ளையை விளாண்டுட்டு போட்டோம் அப்படின்னாராம். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது முன்னால் வந்து அந்த பக்கத்தில் இருந்து ஒரு பார்த்த பார்வை வேறு, என்ன மாதிரி பார்த்தாரு, இந்த பிள்ளையை ஆடுறதும் சேர தூக்கி போடுறதும் அங்கே எரியறதும் இங்கே எரியறதும் பார்த்தார். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய அப்பா வந்து பேசுகிறாரு, பேசினோட அவருடைய பார்வை வேற மாதிரி மாறுது. என்ன மாதிரி மாறுதுன்னா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையிலையும் கூட அந்த பிள்ளையை விளையாண்டுட்டு போன்னு நினைக்கிறாரே, எவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு பரிதாபமான ஒரு காரியத்தையும் அந்த பிள்ளைகள் மேலே ஒரு இரக்கத்தையும் காண்பிக்கிற மனுஷனாக இந்த ஆள் மாறிட்டாராம் இல்லையா? அதுபோல தான் இந்த உலகத்தில் சில சூழ்நிலைகள் விரோதமாக வந்தாலும் கூட
நாம் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ விரோதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலை மத்தியிலும் கூட நம்முடைய தேவன் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாதவர். வேற சொல்லுது, நான் உன்னை விட்டு விலதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அவர் எப்போதும் என்னை கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாச பார்வையோடு பார்க்கணும். இந்த உலகத்தில் இருக்க மனுஷர்கள் வேணா விதவிதமாக இந்த ஆண்டவரை பற்றி சொல்லலாம். உங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறார், அதை பண்ணாரா, இதை பண்ணாரு சொல்லலாம். ஆனாலும் இந்த தேவன் அவரை விசுவாசிக்கிற மனுஷன் ஒருபோது வெட்கப்பட்டு போக விடுவதே இல்லை. இன்னொரு ஒரு முறை ஒரு வேதாம கல்லூரி ஒரு மாணவரை ஒரு ஒரு செருப்பு கம்பெனி, பாருங்கள், செருப்பு கம்பெனி ஒரு ஆள் ரெப்ரசன்டேட்டிவ், அவர் பெரிய ஒரு ஷூலாம் விற்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணதான் பாருங்கள், ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை ஒரு ரெப்ரசன்டேட்டிவை எடுத்து ஒரு தீவுக்கு அனுப்பிச்சி விட்டுச்சான். அந்த தீவில் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே செருப்பு போடலை, பூரா செருப்பு போடாலாம் நிற்கிறாங்களாம். போன உடனே பாருங்கள், இந்த ஆள் இப்படி பார்த்துட்டு சொன்னாராம், கண்டிப்பாக செருப்பை நம்மளால் விற்க முடியாது. உடனே அந்த கம்பெனிக்கு லெட்டர்ஸ் போட்டாராம், யாருடைய காலையுமே இங்கே செருப்பு இல்லை, அதனால் இதை விற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த ஆளை சொன்னாங்களாம், அந்த கம்பெனி வந்து நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க. ரெண்டாவது இன்னொருத்தர் அனுப்பிச்சாங்களாம். அவரை அனுப்பி போய் பார்க்கும்போது அவர் பார்த்தாராம், யாருடைய காலையுமே அங்கே செருப்பு இல்லை. உடனே இவர் சொன்னாராம், ஒரு கப்பல் நிறையா செருப்பு அனுப்புங்க அப்படின்னாராம். ஒரு கப்பல் நிறையா செருப்பு அனுப்புங்க அப்படின்னாராம். எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் காலில் கூட செருப்பு இல்லை, ஏன்னா இந்த செருப்பை விற்கின்ற ரூட் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த செருப்பை போட்டுட்டு இவர் அங்கே இங்கேயும் நடந்தாராம். அங்கே நடக்கும்போது பாருங்கள், உங்களை காலில் உங்களுடைய முள்ளு குத்துது இல்லையா, அந்த முள்ளெல்லாம் குத்து இல்லையா, அது உங்களை குத்தாது. இந்த காலு போய் அந்த கல் அடிபடுது இல்லையா, அது அடிபடாது இதை போட்டிங்கன்னா அப்படின்னு ஒன்று வந்து இறங்கணும். பாருங்கள், ஒரு கப்பல் நிறைய அந்த எல்லா செருப்பு விற்று போயிடுச்சான். அப்போ இந்த இடத்துல என்னென்னா, 2 மனுஷர்களும் இருந்தாங்க. முதல் ஆள் வந்தார், அவரால் விற்க முடியாது, ஏன்னா அவருடைய பார்வை நெகட்டிவான பார்வை. ரெண்டாவது வந்த ஆள் யார், அவரால் பாசிட்டிவான பார்வை, ஒரு முற்போக்கான பார்வையோடு இருக்கிறார், விசுவாச பார்வையோடு இருக்கிறார். கொண்டு வந்தால் கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், செருப்பை வித்துடலாம். அப்போ நாமும் கூட இந்த உலக மக்கள் இதாகாது, இது ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா நடக்கும். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த விசுவாசத்தை வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வேலை செய்ய வைக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா, ரொம்ப சரி நல்ல இடத்துக்கு தான் நான் போவேன், அப்படி இல்லை, இந்த மாதிரி ஊருக்கு வந்தாலும் நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, கண்டிப்பாக அந்த ஊரை ஆண்டவர் மாற்றுவார். நான் சொல்கிறேங்க, வந்து கரெக்டாக ஒரு 20 வருஷங்களில் இந்த ஊர் அப்படியே மாற்றப்பட்டுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, எல்லா மனுஷருடைய கையிலையும் காசு அளவு கொண்டு வர அளவு கடவுள் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஏன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆனால் அப்படி விசுவாசத்தில் நீங்கள் பேசுகிற ஆளுகளுக்கு தான். அப்போ எப்படி விசுவாசத்தை வந்து பார்க்க வேண்டும், விசுவாச பார்வையோடு பார்க்கணும் அப்படின்னா, அது செயல்படும் என்பதை நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அப்போ எப்படி செயல்படுது என்பதை, இப்போ செயல்படுவதும் அது செயல்படாதும் யார் கையில் இருக்குன்னா, ஆண்டவர் கையில் கிடையாது. யார் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் விசுவாசத்தோடு பார்க்க வேண்டும். இப்போ எப்படி பார்க்கன்றதை பற்றி என்னாமம் 13ஆம் அதிகாரத்தில் வந்து ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். 2 விதமான கூட்டம், ஒன்று விசுவாச கூட்டம், இன்னொன்று அவிசுவாச கூட்டம். ஒரே அந்த அதிகாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். எடுங்க, என்னாமம் 13ஆம் அதிகாரத்தை எடுங்க எல்லாரும். கர்த்தர் மோசையை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்தருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்தில் இருந்து அனுப்பினான். அந்த மனிதர்கள் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். இப்போ வாங்க, இப்போ அதில் இருந்து 17வது வசனத்துக்கு வாங்க. அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையிலே ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்கள் குடியிருக்கிறார்களோ கோட்டையில் குடியிருக்கிறார்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சம் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலத்தில் திராட்சை செடி முதற்பல காலமாய் இருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்தரத்தில் தொடங்கி அம்ராத் போகிற வழியிலே ஆகிய ரேகப் மட்டும் தேச சுற்றி பார்த்து தெற்கே சென்று எப்ரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய
அகிமானும் செசாயும் தல்மத்தியும் இருந்தார்கள். எப்ரோன் எகிப்திலே சேவாவுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு கொலையில் ஒரு திராட்சை செடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அடுத்த திராட்சை கொலை நிமித்தம் அவ்விடத்தில் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வாக்குத்தத்தம் பண்ண தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அனுப்பிச்சாச்சு. 12 பிரபுக்கள் அதில் இருக்கிறாங்க. மொத்தம் 30 லட்சம் இஸ்ரவேல் இருக்கிறாங்க. 12 கோத்திரம், 12 கோத்திரத்தில் 12 பிரபுக்கள் எடுத்தாச்சு. இப்போ உங்களை போய் பார்க்க சொல்கிறார். ஆண்டவரே சொல்கிறாரு, நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு கொடுக்குற தேசம்னு. என்ன சொல்கிறாரு, அது எப்படிப்பட்ட தேசன்றத? நல்ல தேசமா, நல்ல செழிப்பான தேசமா, அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி நல்ல குடிசை வீட்டில் இருக்கிறானா, நல்ல மாடி வீட்டில் குடியிருக்கிறானா, அங்கே எப்படி, அங்கே வந்து அந்த விவசாயமாக எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்க சொல்கிறார். இவன் வந்து போகிறான். போய் பார்த்துட்டு வரும்போது இவங்க எஸ்கோல்ன்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல அங்கே ஒரு திராட்சை கொலையை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த திராட்சை கொலையை அறுத்தா 2 ஆட்கள் சேர்ந்து அந்த திராட்சை கொலையை தூக்க வேண்டியும். அந்த மாதிரி ஆட்கள் பாருங்கள், அந்த திராட்சை கொலை அவ்வளோ வெயிட்டான ஒரு திராட்சை கொலை, 2 பெரிய ஆட்கள் வந்து தூக்குற அளவுக்கு அது ஒரு பெரிய வெயிட்டான திராட்சை கொலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அத்தி பழமும் மாதுளம் பழங்களும் இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த ஜனங்கள்கிட்ட வர்றாங்க. இப்போ ஜனங்கள்கிட்ட வந்தோன்னே 27ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. எப்பயுமே சொல்லும் போதே ஒரு மாதிரி இழுக்கிறான்னு வச்சுக்கோங்க, இங்கே பிரச்சனைன்னு அர்த்தம். ஆனாலும் இருந்தாலும் இல்லைனாலும் இப்படிலாம் பேசுனாங்கன்னா அங்கே எங்கேயோ ப்ராப்ளம்னு அர்த்தம். இவன் என்ன சொல்கிறான், அதாவது போய் வந்தோம், அது பாலும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தின் குடியில் இருக்கிற ஜனங்கள் பலவான்கள் சொல்கிறான். அவன் பார்த்ததை பூரா பார்க்குறான். நல்ல கவனிங்க, இந்த மாமிச கண்களால் இவன் என்ன பார்க்குறானோ அதை பூரா வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப பலவானாக இருக்கிறான். எங்கள் பார்வைகளுக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், வெட்டிக்கிளையில் போயிருந்தோம். அதே போல் அவங்க பார்வைக்கு நாங்கள் அப்படி தான் வெட்டிக்கிளை போல இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா ராஜச பறவைகள், அவங்கள நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது, எதிர்க்க முடியாது, இப்படிலாம் நெகட்டிவாக பேசுகிறான். இது யார் பேசுனதுன்னா மொத்தம் 10 பேர் பேசுகிறான். இதே மாதிரி ஒரே மாதிரி பிற்போக்கான் நெகட்டிவாக அவிசுவாசமாக பேசுகிறான். ஆனால் 2 பேர் மட்டும் பாருங்க அங்கே என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம். நாம் அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த 10 பேர் என்ன பேசுகிறாங்கன்னா நெகட்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் நல்லா பண்ணிச்சிங்கன்னா அதுக்கு முன்னால் 30வது வசனம், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். நல்ல கவனிங்க, காலேப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போல் டாக் அப்படின்னு அர்த்தம், தைரியமான நாய். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாம் போய் உடனே என்ன செய்யலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம், அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். நல்ல கவனிங்க, அது அவன் கூட சேர்ந்து யோசுவாவும் பேசுகிறான். அப்போ 10 பேர் என்ன பேசுகிறாங்க, அந்த தேசத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறையான காரியங்களை பேசுகிறாங்க. ஆனால் அந்த 2 பேர் என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னா, நாம் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று பார்க்குறாங்க. அப்போ இந்த 10 பேருடைய பார்வை வந்து அவிசுவாசமான பார்வையாக இருக்குது. ஆனால் இந்த 2 பேருடைய பார்வை எப்படி இருக்குதுங்க, விசுவாச பார்வையாக இருக்குது. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 10 பேர் சேர்ந்து 30 லட்சம் பேரை ஒரே நாள் அழுக வச்சுட்டான். நீங்கள் பாருங்கள், நம்ம ஊரில் எங்கேயாவது வந்து பாருங்கள், ஏதாவது வயசாகிட்டாங்க கொஞ்சம் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு சில மரணங்கள் ஏற்பட்டிருக்குன்னா உடனே என்ன பண்ணுறான், போய் அழுக வரவனை கூட அழுக வைக்கிறதுக்கு ஐடியா வச்சுருக்கான். 32ஆம் வசனம் வாசிக்கிறேன். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ராட்சத பிறவியாயின யானாக்கின் குமாராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அப்போ 2 பேர் வந்து அவங்க விசுவாசத்தோடு நற்செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. 10 பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவிசுவாசத்தை பிரசங்கித்து சொல்லி அதன் மூலமாக 30 லட்சம் இஸ்ரவேலர்களும்
அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கேட்ட செய்தி நிமித்தம் அதில் 30 லட்சம் பேரில் வந்து யோசுவா காலேப்பை தவிர மற்ற யாரும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. காரணம் என்னென்னா, நாம் விசுவாசத்தோடு பேசும்போது அது வந்து ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விசுவாசத்தை ஏற்படுத்துகிறது. அதேபோல் அவிசுவாசத்தோடு துச்செய்தியை பிரசங்கிக்கும்போது மக்களுடைய வாழ்க்கையிலே அனைவிதமான கண்ணீரையும் கவலையிலையும் பிரச்சனையும் அது கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ நாம் வந்து எந்த சூழ்நிலையிலும் நாம் விசுவாசத்தோடு பார்க்க வேண்டும், விசுவாச பார்வையோடு பார்க்க வேண்டும். நம்முடைய தேவன் ஒரு விசுவாச தேவன். அவரை நாம் விசுவாசிக்க நான் தேவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சில பொருளாதார பிரச்சனைகள் வருதா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்துவுக்குள் குறையலாம் நிறைவாக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வந்து சங்கீதம் 23:1 சொல்லுது, கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று. அப்போ தேவன் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதார பிரச்சனையோ அதெல்லாம் வரும்போது நம்ம அவிசுவாசமாக பேசாமல் விசுவாசத்தோடு கர்த்தரின் தேவையை சந்திக்கக்கூடிய தேவன் என்பதை நாம் பேச வேண்டும். சங்கீதம் 128:3 சொல்லுது, உன் மனைவி வீட்டவங்களையும் திராட்சை கொடி போல் இருப்பாள், உன் பந்திய சொல்லிலும் ஒளிமுறை கண்டுள்ள போல் இருப்பார்கள் என்று சொல்லி பாருங்கள். நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா இன்றைக்கி விசுவாசத்தோடு நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய பாருங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் ஒளிவுமர கன்றுன்னு சொன்னார், முருங்கை கன்றுன்னு சொல்லலை. ஏன்னா ஒளிவுமர கன்று அது வந்து ஆண்டவராய் வாழ்ந்த அந்த நாட்கள்லேயே இருந்த அந்த ஒளிவு மரம் இன்றைக்கி இருக்குது. அதனால தான் கர்த்தர் வந்து ஒளிவு மர கன்றுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நாட்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இன்றைக்கி நம்ம ஊரில் வீடுகளை பூத்தோட்டம் வைக்கிற மாதிரி அவர்கள் வந்து அப்படியே வீட்டில் திராட்சை பல செடிகளை வைத்திருந்தாங்க. அதன் மூலமாய் வரக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கி நம்ம ஊரில் டீ காஃபி கொடுக்குற மாதிரி அவங்க திராட்சை பல அந்த ஜூஸ் கொடுத்தாங்க. இங்கே கூட சொல்கிறாரு, உன் மனைவி வீட்டு திராட்சை கொடி கொடுப்பான், பிள்ளைகள் மந்தி சுற்றிலும் ஒளிமர கன்று போடுறன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 112 அதிகாரத்தில் பாருங்கள் வாசிக்கிறோம். சங்கீதம் 112 சங்கீதம் 112 அதிகாரம் சங்கீதம் 112 அதிகாரம் 1 அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்தவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான், வாரியரை தான் நிலையில் கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும், துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாய் தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். நீங்கள் பார்க்குறோம். அதாவது சங்கீதம் 112 அதிகாரத்தில் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். அதிகாரத்தில் ஒரே ஒரு அல்லேலூயா தான், ஆனால் திரளான ஆசீர்வாதங்களை தேவன் அங்கே எழுதி வைத்து இருக்கிறார். 3 வசனம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் கூட பாருங்கள், ஒரு விசுவாசிக்கக்கூடிய மனுஷன் அவன் சகல ஆசீர்வாதத்தினாலும் அவன் என்ன பண்ணுறான்னா ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விசுவாசத்தை எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, யாக்கோப்பு 1 அதிகாரம், யாக்கோப்பு 1 அதிகாரத்தில் அங்கே 2 வசனமும் 3 வசனம் வாசிக்கிறேன். என் சகோதரரே, பலவிதமான சோதனையில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை ஆனது பொறுமையை உண்டாக்கும் என்றும் அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று பார்க்குறோம். அதாவது பலவிதமான சோதனைகள் இந்த உலகத்தில் வரக்கூடிய, பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சில சோதனைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யுது.
அப்போ அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது சோர்ந்து போயிடாமல் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வருது. நீங்கள் பிள்ளைகள் பரீட்சை எழுதுகிறாங்க. பரீட்சை எழுதும்போது அது அவங்களுக்கு பரீட்சை இல்லை, அவங்களுடைய அறிவுக்கான பரீட்சை. அவங்க எப்படி படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு அறிந்திருக்கிறாங்க என்பதற்கான ஒரு பரீட்சையாக இருக்குது. அதே போல தான் இங்கேயும் கூட உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ விசுவாசம் என்னென்னா, அது ஒரு விசுவாசத்துக்கான ஒரு பரீட்சை. நம்ம எந்தளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், எந்தளவுக்கு கர்த்தரை சார்ந்து கொள்கிறோம், எந்தளவுக்கு கர்த்தர் மீது நாம் விசுவாசத்தை வைக்கிறோம் என்பதற்கு சில பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துல, அந்த சோதனைகள் வரும்போது அந்த இடத்துல அந்த விசுவாசத்தினுடைய தன்மையை நாம் காண முடிகிறது. அது அந்த விசுவாசத்தினுடைய அந்த இடத்துல அந்த பரீட்சை ஒரு பொறுமையை உண்டாக்கும் என்றும் அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பிரச்சனை வந்துருச்சுன்னு உடனே அழுது கண்ணீர் விட்டு கதறி அப்படி இல்லாமல் அந்த பிரச்சனை வரும்போது அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன் சந்தோஷமானன்னா, இந்த பிரச்சனை கொண்டு வருகிற பிசாசை காட்டிலும் எங்கூட இருக்கிற தேவன் பெரியவர். அது மட்டும் இல்லாமல் நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லப்பட்டது வசனம். அவர் அந்நாள் பரிந்தும் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறாரெல்லாம் பார்க்குறோம். அப்படின்னா நம்மளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவர் நமக்கு நன்மையான செய்கிற தேவன் என்று நாம் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை நமக்கு உண்டாக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் யோசுவா 1:8 சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி அதை இரவு மூலம் தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று பார்க்கிறோம். ஏன்னா யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் தான் இந்த சம்பவம் எரியக்கோட்டை விழுது. ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், இது நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவு போல தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் இந்த இடத்துல எழுதியிருக்கிற அந்த வார்த்தையில் பார்க்கும்போது எரியக்கோட்டையை விட நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர். எரியக்கோட்டை போல வாழ்க்கையிலே பல இடையூறுகள், பிரச்சனைகள், பலவிதமான சோதனைகள் இதெல்லாம் வரலாம். ஆனால் அவைகளை சந்திக்கும் போது அவையில் நாம் என்ன மனசுன்னா சந்தோஷமாய் அதை எதிர்கொள்ள வேண்டும். ஏன்னா எரியக்கோட்டை நம்ம போய் வீழ்த்த போகிறதில்ல, நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். எரியக்கோட்டைக்கு முன்னால் நம்மளை நிப்பாட்ட நம்ம சின்னதாக தெரியும். ஆனால் அதே சமயத்தில் எரியக்கோட்டைக்கு முன்னால் தேவனை நாம் நிப்பாட்டி பார்க்கும்போது அந்த எரியக்கோட்டையை தரமட்டமாக்குகிற தேவன் நம்முடைய சார்பாக நிற்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். இப்படி தான் ஒரு பிரச்சனைகளையும் விசுவாசத்தோடு நாம் எதிர்கொண்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நின்று அவைகளை ஜெயிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால் துக்கப்படுகிறீர்கள். என்னென்னா அந்த உலகத்தில் சில பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வர்றான், சில துன்பங்கள், சில பாடுகள், சில சோதனைகளை பிசாசு கொண்டு வர்றான். அவைகளின் மத்தியிலே நாம் என்ன செய்யணும்னா, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று வேதம் சொல்லுது. இப்போ அழிந்து போகிற ஒரு பொண்ணு இன்றைக்கி ஒரு ஜுவாலரிக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நகையை ஒரு 700-800 சென்டிகிரேட்டில் அதை சூடு பண்ணுறாங்க. அந்த தங்கம் கொஞ்ச நேரம் கழித்து சூடு பண்ண பிறகு தண்ணி மாதிரி ஆயிடுது. திரும்ப அதில் ஊற்றுனாங்கன்னா திரும்பியும் அது கெட்டியாக மாறுது. அதே போல் பாருங்கள், அது நல்ல தங்கமானா அதை அக்கினியினாலும் சோதித்து பார்க்குறாங்க. அதே போல் தான் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையை பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்முடைய விசுவாசம் பிரச்சனை வரும்போது நம்முடைய விசுவாசத்தினுடைய அந்த தன்மை அது எப்படிப்பட்டது, கர்த்தர் மேலே எப்படி விசுவாசம் வைத்திருக்கிறோம்
எவ்வளோ வரை சார்ந்து கொள்கிறோம் என்பதை இது காட்டுகிறது. சொல்லப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்கும் என்று சொல்லுது. அப்போ நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அந்த விசுவாசம் எப்படி பொன் அக்கினியால் சோதிக்கப்படுறது போல நம்முடைய விசுவாசம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சோதிக்கப்படுகிறது. அவைகளை நாம் ஜெயித்து வெற்றி பெறும்போது அங்கே ஆண்டவராக இயேசு நம்மை கனப்படுத்துகிறார். இதை பற்றி இன்னொரு வசனத்து கூட போகலாம். நம்ம யாக்கோப்பு 1 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறாரு, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். என்னென்னா, பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, பலவிதமான சோதனை வருது, பிரச்சனை வரும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, எப்படி பரீட்சையில் பிள்ளைகளுடைய அறிவு சோதிக்கப்படுகிறது மாதிரி இங்கே பிரச்சனை மத்தியிலே பாருங்கள் என்னென்னா, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அது நமக்கு ஒரு பெரிய பொறுமையை உண்டாக்குறது. பொறுமை உண்டாக்கணும், அது மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நெகேமியா 8 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். இங்கே பார்த்தீங்கன்னா நெகேமியாவும் எஸ்ரா என்ற அந்த ஆசாரியரும் பாஸ்டரும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 8 வசனத்தில் அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்து அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்சதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனான எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலகி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாத பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி இருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். அப்போ இந்த இடத்துல என்னென்னா, இஸ்ரவேல் தேசத்தில் இங்கக்கூடிய பட்டணத்தை அந்த பாபிலோனியர்கள் தீய வச்சு எரித்து பட்டணம் பூரா எரிஞ்சு போய் கிடக்கு. அதை பார்த்தோன்னே இந்த ஜனங்களுக்கு ஒரே கண்ணீர் அழுகை வருது. ஆனால் பிரச்சனை தீர்ப்பதற்கு கண்ணீர் விடுறது பதில் இல்லை. பிரச்சனை தீர்ப்பதற்கு பிரச்சனை மத்தியிலே நாம் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும். அதைத்தான் இங்கே அங்கே நெகேமியாவும் எஸ்ராவும் செய்கிறாங்க. தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்த்தருக்குள்ளே நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்க, அதுதான் உங்களுக்கு பெலன், சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. எப்பயும் போல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசிங்கன்றாங்க. நல்லா கொழுமையான ஆடுகளை அடித்து சாப்பிடுங்க. கொழுமையானதை ஒரு வேளை இல்லாதவர்கள் இருந்தாங்கன்னா, ஏழைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொழுமையானதில் ஒரு பங்கு அனுப்புங்க, கொடுங்கன்றாங்க. நல்ல திராட்சை ரசத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, அவங்களுக்கும் துருத்தியில் கொடுத்து விடுங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்துகிறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி இருப்பதே உங்களுக்கு பலன். நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் உண்டாகும். ஒரு மனுஷனை பாருங்கள், கவலைப்படுவான்னா அவன் பலவீனப்படுகிறான், அவன் சோர்ந்து போயிடுறான், தூக்கம் இல்லாமல் போயிடுறான், பயத்தோடு வாழ்கிறான். அப்போ ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாது. அப்போ இந்த நேரத்தில் அவன் சொல்கிறத பார்க்கும்போது என்னென்னா, கர்த்தருக்குள்ளே என்ன செய்யுங்க, மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன், அப்போ சந்தோஷமாக இருங்க என்று சொல்லி அங்கே ஆலோசனை கொடுக்குறத பார்க்குறோம். பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியாக இருந்து கர்த்தருடைய பலனை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்வது போல நாமும் அவர் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பலப்பட வேண்டும். எபிரேயர் 11 அதிகாரத்திலே 24 27 வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம்னா, அங்கே மோசே, அதாவது
இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகளாக அடிமையில் இருக்கிறாங்க. இப்படி இருந்தபோது அவர்களை விடுவிக்கும்படி கர்த்தர் மோசேயை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்ளும்போது அவன் கிட்டத்தட்ட அவனோட சந்ததியார் 400 வருஷத்துக்கு மேலே அந்த எகிப்தில் இருக்கிறாங்க. அவனே கிட்டத்தட்ட 40 வருஷம் அங்கே தான் அந்த அரண்மனையில் இருந்தவன். அரண்மனையுடைய சகலவிதமான நன்மையை பெற்று அங்கே அனுபவித்தவன் தான். ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான், நித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு என்ன பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கக்கூடிய சகலவிதமான அந்த நன்மைகளை காட்டிலையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை அவன் பாக்கியம் என்று அவன் தெரிந்து கொள்கிறான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் நந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று பார்க்குறோம். இனி வெறும் பலன் மேல் நோக்கமாக இருந்து இங்கேருந்து எகிப்திலிருந்து வெளியில் போனால் ஒரு பெரிய பலனை தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை அவன் விசுவாசித்தான். எகிப்திலுள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய அந்த நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு பெரிய அவனுக்கு நிந்தைகள் ஏற்படுது. அவன் அந்த ராஜகுமாரனாக அங்கே இருக்கும்போது அநேகர் அவனை பாராட்டியிருப்பாங்க, சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இப்போது அவன் கிறிஸ்து நிமித்தம் அந்த இடத்துல அவன் நிந்திக்கப்படுகிறான். அதை அவன் அதிகமாய் பாக்கியம் என்று எண்ணினான். இன்றைக்கும் கூட நம்ம ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு சில காரியங்களை எதிர்கொள்ளும் போது அதை நாம் ஜெயிக்கும்போது அந்த இடத்துல அநேகர் நம்மளை தப்பாக கூட சொல்லலாம், அநேகர் நிந்திக்கலாம், ஒரு மாதிரி கேவலமாக பேசலாம். ஆனாலும் கிறிஸ்துவ நிமித்தம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவைகளை கிறிஸ்துவுக்கென்று பாருங்கள் நம்ம அதை பாக்கியமாக எண்ணி விசுவாசத்தினால அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான்னு பார்க்குறோம். அதனால் விசுவாசத்தினால தான் அவன் அந்த காரியங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவன் என்ன பண்ணுறான், தேசத்தை விட்டே வெளியில் போகிறான். போய் திரும்ப 40 ஆண்டுகள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு செல்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் கூட விசுவாச கண்களோடு நாம் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த விசுவாசத்தினாலே அவைகளை நாம் ஜெயிக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோടെ ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்திலே வீற்றிருக்கிறார் என்பதை பார்க்குறோம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் பரலோகத்திலிருந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் இத்தனை திரளான மேகம் போன்ற சாட்சிகள் போட்டிருக்கு. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரமான காரியங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாவ காரியங்களை தள்ளி போட்டுட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் ஆண்டவராக இயேசு தான், அதை முடிக்கிறவரும் ஆண்டவராக இயேசு தான். சொல்கிறாங்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அப்போ இது ஒரு பெரிய விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளையும் ஓட வேண்டும். பலவிதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் நிந்தைகள் வரும்போது அவை சந்தோஷமாய் பாருங்கள் எதிர்கொண்டு ஆண்டவராக இயேசு என்ற சார்பாக இருக்கிறார். அவையிலே ஒவ்வொரு தடைகளையும், ஒவ்வொரு பிரச்சனைகளையும், ஒவ்வொரு நிந்தைகளையும் எனக்கு தேவன் எனக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று விசுவாசித்து இந்த நாட்களே அவையின் மீது எரிய கோட்டையை இடித்து வீழ்த்தினது போல நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் பாருங்கள் அவைகளை மேற்கொள்ளும்படி நாம் விசுவாச கண்களோடு பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அவையின் மீது பெரிய வெற்றியை பெற வேண்டும். அப்படிப்பட்ட பெரிய ஒரு விசுவாச வாழ்க்கை என்ற தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வெற்றியை நாம் பெறும்படி விசுவாசிப்போம், விசுவாச கண்களோடு பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், உங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதியும். எல்லா விதமான வேதனைகள், வியாதிகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே தரைமட்டமாகிறபடியாலுமே துதிக்கிறோம். அதை நாங்கள் விசுவாச கண்களோடு பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆமாண்டவரே, தேவனை நீர் பார்க்கிற ரீதியாய் நாங்கள் பார்க்கிறோம்.
நீர் இல்லாதவையில இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் உண்டென்றும் உம்மை தேடுவர்களுக்கு நீர் பலனளிக்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய மக்களுடைய வாழ்க்கையிலே சகல விதமான நன்மைகளை கட்டளையிடுவீராக. ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, கையின் பிரயாசங்கள் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. நல்ல எதிர்காலங்களை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.